ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இங்கே பேசக்கூடியவர் நம்ம சகோதரி குரு கனிமொழி அவர்கள் உங்கள் முன் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வாங்கம்மா. குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. தென்னிந்திய ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு 4வது மாதாந்திர கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழா தலைமை ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் கௌரவ அழைப்பாளர் முனைவர் கே நடராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே கூடியிருக்கும் அதாவது எங்கள் பேச்சையெல்லாம் கேட்கறக்கு வந்திருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனது அருமை சகோதர சகோதரிகள் என் கூட பேச வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிக பெரிய பெரிய பேரறிஞர்கள்லாம் மிகவும் சிறப்பான பேச்சை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய கருத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிழல் கிரகம் தரும் ராஜயோகம். அருமையான தலைப்பு இல்லைங்களா? அதாவது நமக்கு யோகம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ராஜயோகம்னா சொல்லவா வேணும்? நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் காமிச்சா என்ன சொல்லுவோம்? எல்லாத்துட்டையும் என்ன கேட்போம்? எனக்கு எப்போங்க கோடீஸ்வர யோகம் இருக்குது, எப்போங்க நமக்கு ராஜயோகம் வரும் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதில் நமக்கு எல்லோருக்கும் அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இப்போவே கோடீஸ்வரராக இருக்கலாம், அல்லது பிற்காலத்தில் வருங்காலத்தில் கோடீஸ்வரராக ஆகலாம். எப்படி இருக்க போகிறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. இப்போ யாருக்கெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு ராகு தசை நடந்துட்டுருக்கு? யாருக்குமே இல்லைங்களா? இல்லை முடிஞ்சவங்க யாரும் இருக்கீங்க? ராகு திசை முடிஞ்சவங்க? ஓகே, சூப்பர், 2 பேர் இருக்கீங்க. நீ வரப்போக திசை, அதாவது இப்போ சந்திர தசை, சந்திரன் செவ்வாய் திசை யாருக்கு நடந்துட்டு இருக்கு? இப்போ அடுத்த திசை ராகு திசை தானே வரும். செவ்வாய் திசை யாருக்கு நடந்துட்டு இருக்குங்க? யாருக்கும் இல்லைங்களா? சரி, ஓகே. அதாவது 2 பேர் இருக்கீங்க. இப்போ நான் தரக்கூடிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ராகு எந்த மாதிரி இருந்தா ராஜயோகத்தை கொடுக்கும்? ஜென்ரலான ரூல், உபஜய ஸ்தானத்தில் இருந்தா ராகு ராஜயோகத்தை கொடுக்கும். இது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? உபஜய ஸ்தானங்கள் என்னென்ன? 3, 6, 10, 11. இது உபஜய ஸ்தானங்கள். இந்த உபஜய ஸ்தானங்கள்ல ராகு இருந்தா யோகத்தை கொடுத்துருமா? இது மட்டும் இருந்தால் போதுமா? யோகத்தை கொடுத்துருமா? கொடுக்காது இல்லையா? இதையும் தாண்டி இன்னும் உள்ள டீப்பாக போகணும். இன்னும் உள்ள டீப்பாக போகணும் அப்படின்னா, லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ இந்த ராகு 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இருக்கணும். இருந்ததுன்னா இது கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எவர்கிரீன் ரூல். 3, 11 இருந்ததுன்னா கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கும். சரி, ஓகேங்க. 3, 11 மட்டும் இருந்து ராஜயோகத்தை கொடுத்தா போதுமா? அதை நீங்க அனுபவிக்க வேணுமா இல்லையா? நமக்கு ஒரு ராஜயோகம் கொடுக்குது, நம்ம ஃபாரின்ல இருக்கோம், நம்ம சம்பாரிச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ராஜயோகத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? இல்லை. நம்ம கூட பிறந்தவங்க தானே, நம்ம கூட உள்ளவங்க தானே ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு மனைவியோ அல்லது நம்ம குழந்தைகளோ தானே அந்த யோகத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த யோகத்தை அனுபவிக்கிறோமான்னு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பார்க்கணுங்க? லக்னாதிபதி வலுவா இருக்காரான்னு பார்க்கணும். லக்னம் வலுவா இருக்காரான்னு பார்க்கணும். எந்த ஒரு யோகத்தையும் நமக்கு அனுபவிக்கிற பாக்கியம் லக்னம், லக்னாதிபதி தான். அது வலுவா இருந்தால் மட்டும்தான் அந்த யோகம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்க. சரி, நமக்கு யோகம் வருது, பணத்தை நிறைய கொடுத்துட்றாரு, ஓகேங்களா? அதை நம்ம எந்த மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணணும், செலவு பண்ணணும்னு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன வேணுங்க? என்ன வேணும்?
புத்திசாலித்தனம் வேணும். ஓகேங்களா? அப்ப நம்ம புத்திஸ்தானாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுல எத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்கு பாத்தீங்களா? நம்ம முன்னோர்கள் என்ன ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க, உபஜயஸ்தானங்கள்ல இந்த ராகு கேது இருந்தா நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் அது ஜெனரல் ரூல். அதற்கு உள்ள இத்தனை விஷயங்களையும் நாம பார்க்கணும். இந்த ராகு தரக்கூடிய யோகத்துல மிகப்பெரிய யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளர் யோகம். இந்த கிளர் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிச்சம், பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிளர் யோகம். அப்ப இந்த யோகம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். சரி, இது எப்படி இருந்தால் இந்த மாதிரி எந்த ஜாதக அமைப்புல இருந்தா நமக்கு இந்த கிளர் யோகத்தை ராகு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புலிப்பாணி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. கேளப்பா இன்னுமோர் புதுமை கேளு, கனமான கரும்பாம்பு கேந்திரம் திரிகோணம், ஆலப்பா அத்தலத்தோன் சுபரை கூட, ஆலப்பா அத்தலத்தோன் சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் சீரப்பா ஜென்மனுக்கே யோகம் மெத்த, சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செப்பு, கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க, குமரனுக்கே அனுதினமும் பலனை கூறே. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, கனமான கரும்பாம்பு அப்படின்னா ராகு. இந்த ராகு லக்னத்திலேயோ, அதாவது லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்து அத்தலத்தோன் சுபரை கூட, அதாவது அந்த ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த அதிபதி சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும், அதாவது அந்த ராகுவோட அந்த அந்த வீட்டு அதிபதி அது கூட சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும், ஜென்மனுக்கே யோகம் மெத்த, சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செப்பு. இவருக்கு இந்த கிளர் யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க, அப்ப அந்த இடத்துல இருக்கிற வீட்டு அதிபதியும் சேர்ந்து நிற்க, குமரனுக்கே அனுதினமும் பலனை கூறே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகுக்கு இப்ப ராகு ரிஷபத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரனும் ராகும் சேர்ந்து இருந்து மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேந்திரம் திரிகோணம், அதாவது லக்னாதிபதிக்கு கேந்திர திரிகோணத்துல இருந்து அந்த லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருந்தா இந்த யோகம் கண்டிப்பா கிளர் யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ராஜ யோகத்தை இவங்களுக்கு இந்த தசாபுத்தி காலங்கள்ல மெயினா கொடுக்கும். அதாவது ராகு திசை நடந்ததுன்னா இந்த யோகம் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு ராகு திசை வரவில்லை என்றால் ராகு என்னவாக செயல்படுவார்? ராகு ஆக்கிரமிப்பு குணம் படைத்தவர். அந்த எந்த வீட்டில் இருக்காரோ அதன் அதிபதியை போல் செயல்படுவார். அப்ப ரிஷப லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னா அவர் என்ன மாதிரி? சுக்கிரன் மாதிரி செயல்படுவார். அப்ப சுக்கிர திசை நடந்தாலுமே இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ராகு தசை தான் நடக்கணும்னு கிடையாது, சுக்கிர தசை நடந்தாலும் உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்துல யாராருக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ராகு திசையில கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம், இதுல இந்த பாடலுக்கு இது முடிஞ்சது. அடுத்து நம்ம ஜென்ரலா ஒரு ஜாதகம் நோட் பண்ணிக்கோங்க. 20/10/1967 7:30 AM ஈரோடு. துலா லக்னம், மேசராசி, பரணி நட்சத்திரம். இவருக்கு பாத்தீங்கன்னா துலா லக்னம் 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. நான் ஒரு விதி சொன்னேன் இல்லைங்களா, 3ம் 11ம் ராகு தொடர்பு இருந்தாலோ 3ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு பெற்றால் இந்த ராகு திசை நல்ல யோகத்தை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா. அதற்கான இந்த ஜாதகம் துலா லக்னம் 7ஆம் இடத்துல ராகு, சந்திரன்,
ராகு நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து தனுசுல. என்னங்க என்ன மேடம்? மறுபடியும் சொல்லவா? 20/10/1967 7:30 AM ஈரோடு, பிறந்த ஊர் ஈரோடு. துலா லக்னம், மேசராசி, பரணி நட்சத்திரம். மேசத்துல ராகு இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்த நின்ற அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? லக்னாதிபதி 11ல இருக்கு, சிம்மத்துல இருக்காங்க, கூட குரு இருக்காரு. அப்ப லக்னாதிபதிக்கும் திரிகோணத்துல ராகு இருக்காரு. ராகுக்கு திரிகோணத்திலையும் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் ராகுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதை சுத்தி 3-11 கேந்திர திரிகோணம் தொடர்பு வருதுங்களா? அப்ப அதுதான் சொன்னேன், இது வந்து எவர்கிரீன் ரூல். இந்த ரூல் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்கள் ராகுவால் யோகம் அனுபவிக்க கூடியவர்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த ராகு வந்து நமக்கு கடைசி வரைக்கும் யோகத்தை அதை அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா ராகுவை நிறைய பேர் கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு திசை முடிகிறப்ப 3 திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் நடக்கும் இல்லைங்களா? இந்த 3மே ராகுக்கு பகை திசை. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு முதல்ல கொடுப்பாரு, பின்னாடி கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நம்ம அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அது அடுத்த விஷயம். இப்போ வந்து நம்ம ராகு என்ன யோகத்தை தருவாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ராகு வந்து நின்ற வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் நமக்கு அந்த பலனை கொடுக்கும். அதாவது அந்த தசாபுத்தி காலங்கள்ல இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு கும்ப லக்னம் வச்சுக்கோங்களேன். ராகு வந்து ரிஷபத்துல இருக்காரு, அந்த சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. இதுவும் எனக்கு வந்த ஜாதகம் தான், அது நான் டேட் ஆஃப் பர்த் டைம் நோட் பண்ணிட்டு வரல. அந்த ஜாதகமும் அவருக்கும் அந்த ராகு திசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது. இவரும் இந்த இப்ப நான் 1967 சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜாதகம் மிகப்பெரிய கோடீஸ்வரர். நல்ல அது வந்து இவர் வந்து அதாவது வறுமையில் இருந்தவர். நார்மலாக பார்த்தீங்கன்னா இளமையில் ஒரு வெல்டிங் பட்டறையில் வெல்ட் அடிச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். ஓகேங்களா? அது அவருக்கு கிடைச்சது ராகு திசையில தான் கிடைச்சது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகத்தில் ராகு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடகத்தில் ராகு சனி இருக்கு அப்படின்னா பினாமி சொத்துக்களை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். கடகத்துல ராகு சனி யாருக்கு இருந்தாலும் சரி அவர்களுக்கு பினாமி சொத்து வரும். இப்ப நீங்க பெரிய பெரிய இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். அவர்களுக்கு ராகு சனி கடகத்துல ஏதாவது ஒரு விதத்துல தொடர்பு இருக்கும், அவங்களுக்கு பினாமி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களோட எல்லா வித தொடர்பும் இருந்து இந்த ராகுவோட செவ்வாய் சனி தொடர்பு இருக்கிறப்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து நமக்கு கண்டிப்பா கம்மியாகும். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், மிதுனத்துல சுக்கிரன் ராகு அடிச்சு சொல்றேங்க. மிதுனத்துல சுக்கிரன் ராகு இருந்து அந்த ராகு தசையோ இல்ல சுக்கிர தசையோ நடக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதாவது சுக்கிரன் ராகு மிகப்பெரிய ராஜயோகம், அது வந்து அடுத்து வேற விஷயம். அதனால அவமானங்கள் வரும், அதெல்லாம் சுக்கிரன் ராகு சேர்ந்தா அது எப்படிங்கிறது அதெல்லாம் வேற. ஆனா சுக்கிரன் ராகு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார். அவர் வந்து வெளிநாட்டின் மூலம் வருமானங்கள் இந்த மாதிரி நிறைய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த சுக்கிர திசையிலையோ ராகு புத்தியிலையோ மிதுனத்துல இருக்கும் போது கண்டிப்பா இவர்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து நம்ம எதோட ஒப்பிடுவோம்னா ராகு மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனிக்கு பிடிச்சமான நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து அதாவது காற்று ராசியில இருக்கும். அதாவது எங்கெங்க ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கும், துலாம்ல இருக்கும், கும்பத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த சனிக்கு அதாவது ராகுவோட நட்சத்திரங்கள் பிடிச்ச வீட்டுல இருக்கு அப்படிங்கறனாலதான் சனி வந்து ராகுவை போல செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம்.
அதே மாதிரி இன்னொன்று நிழல் தரும் கிரகங்கள், இப்போ ராகு பற்றி சொல்லிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்கள் பார்த்த ஜாதகத்தில் அமைப்பு ஏதாவது நான் சொன்ன பாயிண்ட்ஸில் இல்லை இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க, முடிச்சுக்கலாங்க. சரி சரி அடுத்து வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா கேதுவை பற்றி சொல்லிடுறேன். கேதுவை பற்றி எல்லோருக்கும் என்னன்னா, இது வந்து நிறைய பேருக்கு குரு கேது இணைவு இருந்தால் ஒரு சிலர் கேல யோகம் கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறோம், ஒரு சிலர் என்ன சொல்கிறோம் கடனாளி ஆக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு கேதுனால கோடீஸ்வர ஆனவங்களும் இருக்காங்க, கடனாளி ஆனவங்களும் இருக்காங்க. ஆண்டி யோகம்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அந்த மாதிரி கடனாளி ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் இதில் கோடீஸ்வர யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். குரு போய் கேதுவை டச் பண்ணுச்சின்னு வச்சுக்கோங்க. குரு போய் கேதுவை டச் பண்ணி 3-11 இருந்தது, லக்னத்துக்கு 3-11 இருந்தது, இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி கேது போய் குருவை டச் பண்ணுச்சு அப்படின்னா இவர்கள் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக இவர்கள் கடனாளி ஆவார்கள், மிகப்பெரிய ஒரு பெரும் பணத்தை இழப்பார்கள், இழக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால கேது போய் குருவை தொடுதா, குரு போய் கேதுவை தொடுதா அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இது வந்து ஆண்டி யோகமா இல்லை கோடீஸ்வர யோகமா அப்படிங்கிறத நம்ம வந்து இதை பார்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா? சரிங்க, ஓகே. இது எல்லாமே ராகு கேது பற்றி சொல்லியாச்சு. ஐயா முடிக்க சொல்லிட்டாரு. நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்லிடுறேன். இந்த ராகு கேதுக்கு ஒரு சிம்பிளான பரிகாரங்க. ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த கோயிலுக்கு நீங்கள் நிழல் அதாவது கோபுரத்தின் நிழலில் நின்று சாமி கும்பிடணும். கோபுரத்தின் நிழல் எப்போ உங்களுக்கு விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் கோயிலுக்குள்ளே 48 நிமிடங்கள் நீங்கள் இருக்கணும். அதாவது 2 நாளிகை 48 நிமிஷம் கோயிலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து கோபுரத்துக்கு நிழலில் வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இது மிக சிறந்த பரிகாரம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ராகு ரிஷபத்திலேயோ துலாம்லேயோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனோட கோயில் ஸ்ரீரங்கம் போங்க. ஸ்ரீரங்கம் கோபுரம் இருக்கிற கோயிலாக போகணும். அந்த கோபுரத்தோட நிழல் எப்போ சாயுங்க? சாயங்காலம் தானே சாயும். அந்த சாயங்கால டைமு நம்ம போய் உள்ள சாமி கும்பிட்டுட்டு 48 நிமிஷம் கோயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வந்து நிழல் சாயுது இல்லை, இப்போ என்னோட நிழல் அந்த இடத்துல விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. இது ராகு கேதுக்கு மிக சிறந்த பரிகாரம். ஓகேங்களா? அனைவருக்கும் இதுவரைக்கும் என்னுடைய இதை ரசித்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அதேமாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 770837708324 நான் ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்டனாலும் பிரசன்னம் ஆகட்டும், நாடி ஆகட்டும், இல்லை டாரட் ஆகட்டும், எல்லா வித ஜாதகமும் நான் பார்த்துட்ருக்கேன். மெயினாக நான் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறை வந்து ரொம்ப சிறப்பு பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி பேலன்ஸ் தேரி படிச்சிருக்கேன், அதுவும் நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எங்கிட்ட கேட்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குரு கனிமொழி அவர்களுக்கு நன்றி. ராகு கேதுகள் பற்றி ஒரு யோகங்களை பற்றி கூறியமைக்கு நன்றி. நல்ல சிறப்பாக அமைந்தது. அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு நமது கனகாம்பாள் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு அவர்களுக்கு ஒரு